ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல விட்டமின் டி சத்து குறைபாடு எதனால ஏற்படுது, அதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் நம்ம உடம்புக்கு ஏற்படுது, அது எந்த அளவுக்கு ஃபெர்டிலிட்டி ரேட்டையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, அதுக்கு ஹோமியோபதி முறையில என்ன தீர்வு இருக்கு, நிரந்தர தீர்வு என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் பார்க்க போறோம். இந்த விட்டமின் டி அப்படிங்கிறது எதனால குறைஞ்சு போகுது? முதல் காரணம், நம்ம உடம்புக்கு போதுமான அளவுக்கு சூரிய வெளிச்சம் படாம இருக்கிறது. சன்லைட் எக்ஸ்போஷர் இல்லாம ரொம்ப நேரம் நம்ம ஏசி ரூம்ல இருந்து நம்ம ப்ரொஃபஷனை பார்க்கறது. அடுத்தது, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல டயட்டரி சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி ரொம்ப குறைவா இருக்கிறது. சாப்பாட்டுல விட்டமின் டி சத்து கம்மியா இருக்கிறது. அடுத்தது மூணாவது, மால் அப்சார்ப்ஷன் சொல்லுவாங்க. டி சத்து நல்லா இருக்கிற சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிட்டா கூட நம்ம உடம்புல டி சத்து கிரகிக்கப்படாம போகிறது. ஸோ இதனால எல்லாம் நமக்கு டி டெஃபிஷியன்சி வருது. இந்த டி ஏன் ரொம்ப முக்கியமா அப்படின்னா, நிச்சயமா டி ஸ்ட்ராங்கா இல்ல, டியினுடைய லெவல் கரெக்டா இல்ல அப்படின்னாக்கா, இது நம்ம உடம்புல சீரம்ல கால்சியம் லெவல் ரொம்ப குறையறதுக்கு காரணமா இருக்கு. ஸோ இந்த கால்சியம் குறைஞ்சா என்ன ஆகும்? போன்ஸ் அஃபெக்ட் ஆகும், மசில் ஸ்ட்ரென்த் குறைஞ்சு போகும், நம்மளுடைய இம்யூன் கண்டிஷன் ரொம்ப வீக் ஆகும். ஸோ இந்த 3 பிரச்சனைனாலே என்னென்ன மாதிரியான வியாதிகள் வருது அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ சன்லைட் எக்ஸ்போஷர்னால டி இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகி அதை காம்பன்சேட் பண்ணலாம். சாப்பாட்டு குறைபாடு, சாப்பாட்டுல இருக்க விட்டமின் டி குறைபாடு அப்படிங்கறத எப்படி சரி பண்ணிக்கலாம்? விட்டமின் டி ரிச் ஃபுட் நம்ம டாக்டர்ஸோட அட்வைஸோட, டயட்டீஷியனோட அட்வைஸோட எடுத்துக்கலாம். மில்க், கவுஸ் மில்க், சோயா மில்க், ஆல்மண்ட், ஃபார்ட்டிஃபைடு ஃபுட்ஸ், அந்த மாதிரி யாருக்கு என்ன குறைவா இருக்குங்கிறத பார்த்து சஜஷன் எடுத்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். சப்போஸ் இது ரெண்டுமே பெஸ்டா இருக்கு, ஆனா நம்ம உடம்புல இருக்க சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால விட்டமின் டி குறையுது, இல்ல அந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ட்ரீட் பண்றதுக்கு எடுத்துக்கிற மருந்து மாத்திரைகளனால டி குறையுது அப்படின்னா, இதை எப்படி நம்ம சால்வ் பண்றது? முக்கியமான மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, லிவர் டிசீஸ். இந்த லிவர் டிசீஸ்னால என்ன ஆகும்னாக்கா, ஹெப்பாட்டிக் என்சைம் 25 ஹைட்ராக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைம் ரொம்ப லோ ஆகும். இது விட்டமின் டியை குறைச்சிடும். அதே மாதிரி கிட்னி டிசீஸ், கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா, ஆல்பா 1 என்சைம் ஹைட்ராக்சிலேஸ்ங்கிற என்சைம் குறையும் பொழுது அதுவும் டி சத்து குறைபாட்டை ஏற்படுத்தும். இது மூணாவதா பாத்தீங்கன்னாக்கா, ஒபிசிட்டின்னு இன்னைக்கு நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ரொம்ப டஃப்பான ப்ராப்ளம். உடல் உழைப்பு இல்லாம உடல் பருமன் அதிகமாகும் பொழுது இந்த ஃபேட் செல்ஸ் என்ன பண்ணுது? இந்த விட்டமின் டியை நம்ம உடம்புல அசிமுலேட் ஆக விடாம தடுக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிற ஒரு லங் டிசீஸ். ஸோ இது என்ன பண்ணுது? பான்க்ரியாஸ் இன்சஃபிஷியன்சிக்கு கொண்டு போய் ஃபேட் மெட்டபாலிசத்தை டிஸ்டர்ப் பண்ணி டி சத்து உடம்புல சேர விடாம பண்ணுது. நெக்ஸ்ட், கிரான்ஸ் டிசீஸ் அப்படிங்கிற இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். இந்த அதீதமான இன்ஃப்ளமேஷன்னால இவங்களுக்கும் விட்டமின் டி சத்து உடம்புல கிரகிக்க முடியாத நிலைமைக்கு ஆளாகிறாங்க. அடுத்தது, மெடிசன்ஸ் பாத்தீங்கன்னா லாக்ஸேட்டிவ்ஸ். கடுமையான மலச்சிக்கல்னால கஷ்டப்படுறவங்களுக்கு லாக்ஸேட்டிவ்ஸ் ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதையே ரொம்ப நாள் தொடர்ந்து அவங்க எடுத்து அந்த மலச்சிக்கலை மேனேஜ் பண்ணிக்கிட்டே போறாங்க அப்படின்னாக்கா, நிச்சயமா டி அசிமிலேஷன்ல பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸ், ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த டி டெஃபிஷியன்சி நிச்சயமா வரும். அடுத்தது, கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்காக ரொம்ப நாள் மாத்திரை எடுத்துக்கிறாங்க, இல்ல வெயிட் குறைக்கிறதுக்குன்னு டேப்லெட்ஸ் எடுத்து வெயிட் குறைக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரியான மாத்திரைகள் கூட விட்டமின் டி சத்து குறைபாட்டுக்கு வழிவகுக்கும். சரி, இந்த விட்டமின் டி குறையறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரும்? முதல்ல நம்ம காமன் ப்ராப்ளம்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். காமன் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னாக்கா, முடி ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும்னாக்கா நல்ல கால்சியம் இருக்கணும், நல்ல அயன் இருக்கணும் இல்லையா? சோ இப்போ முடி கொட்டுறதுதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனையா இருக்கும். அதீதமா முடி கழலும், முடி ஸ்ட்ராங்காவே இருக்காது, ரொம்ப மெலிசா இருக்கும், டென்சிட்டி கம்மியா இருக்கும். அடுத்தது, எலும்புகளை பாதிக்கிறது. போன் அஃபெக்ட் பண்ற டிசீசஸ் பாத்தீங்கன்னாக்கா, கிரானிக் டிசீசஸ் நான் சொல்றேன். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ரிக்கெட்ஸ், ஆஸ்டியோமலேசியா, சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்திமோட்டோசஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரியான வியாதிகள் எல்லாம் டி சத்து ரொம்ப குறையும் பொழுது வந்துடும் கண்டிப்பா. அடுத்தது, ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் சொல்லக்கூடிய, ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ஃபைப்ராய்டு யூட்ரஸ், சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தைராய்டு டிசீசஸ், இதுக்கெல்லாம் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணா கூட பாத்தீங்கன்னாக்கா ஆட்டோ இம்யூன் தான் சொல்லுவாங்க. ஆட்டோ இம்யூன்னாக்கா காஸ் இஸ் அன்னோன். ஆனா இந்த இம்யூனிட்டியை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நிச்சயமா விட்டமின் டி ஹெல்ப் பண்ணும். விட்டமின் டி போதுமான அளவு இருந்து அதை காம்பன்சேட் பண்ணாலே இந்த மாதிரியான டிசீஸ் கண்டிஷன்ஸ் நமக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். சரி, இது குழந்தை பேர் எப்படி பாதிக்குது? இன்ஃபர்டிலிட்டி என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல் இன்ஃபர்டிலிட்டியை எப்படி இது உருவாக்குது? கவுண்ட் குறைஞ்சு போகும், மூவ்மெண்ட் ரேட் குறைஞ்சு போகும், கன்சிஸ்டன்சி ரொம்ப தின் ஆயிடும். ஏன்னா இந்த விட்டமின் டி நேரடியா ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ்ல ஒரு ரோல் பிளே பண்ணுது. அதே மாதிரி பெண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் சொல்லுவோம். அதாவது நீர்க்கட்டிகள் அதிகமா இருக்கிறது, அது தொடர்பான ஹிர்சுட்டிசம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது.
அடுத்தது சில சமயத்துல டிலேடு டெவலப்மெண்ட் ஆஃப் செக்ஷுவல் ஆர்கன்ஸ் கூட வரலாம். அதாவது இந்த பியூபர்ட்டியே கூட லேட் ஆகும். அந்த மாதிரி ஆகும்பொழுது இந்த விட்டமின் டி நம்ம சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அந்த எண்டோமெட்ரியம் ரொம்ப தின்னா இருக்கும். எண்டோமெட்ரியம் ரெஸ்பான்ஸ் புவரா இருந்தாலும் ஃபெர்டிலைசேஷன் நடந்தா கூட ஹெல்த்தி இம்ப்ளான்டேஷன் இருக்காது. இந்த கருமுட்டையினுடைய தரத்தையும் இது பாதிக்கும். ஓவுலேஷன், மெச்சுரேஷன், இம்ப்ளான்டேஷன் எல்லாத்துலயுமே பாதிப்பு ஏற்படுத்தும். இன்னொன்னு இந்த ஹைப்போதாலமோ பிட்யூட்டரியன் ஆக்சஸ் வந்து கரெக்டா இருந்தாதான் இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் ஹெல்த்தியா இருக்கும். இதுல ஹைப்போதலாமஸ்ல இருக்க பிடிஆர்னு சொல்லுவாங்க. விட்டமின் டி ரிசப்டார்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா விட்டமின் டி லெவல் குறையும் பொழுது ரொம்ப குறைஞ்சிடும். இது குறையும் பொழுது என்ன ஆகுது, இப்போ இங்கேருந்து வரக்கூடிய கொனடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன்ல பிரச்சனை வரும். அது மட்டும் இல்ல, பிட்யூட்டரியை இது கரெக்டா சிக்னல் பண்ணாம ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், எல்ஹெச்னு சொல்லக்கூடிய அந்த கொனோடல் ஹார்மோன்லையும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு டி கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா என்ன வரும், ஏஎம்ஹெச் வந்து ரொம்ப ஹையா இருக்கும், அதிகமா இருக்கும். அதே மாதிரி லோ ஏஎம்ஹெச் யாருக்கு ஏற்படும் அப்படின்னா இதே விட்டமின் டி சத்து குறைபாட்டோட ப்ரீமெச்சூர் ஓவரியன் ஃபெயிலியர் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஒரு 38 வயசு 36 வயசுக்குலாம் பாத்தீங்கன்னாக்கா கருமுட்டையே சரியா வரல, உங்களுக்கு வந்துட்டு ஏஎம்ஹெச் ரொம்ப புவரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சீக்கிரமா உங்களுக்கு மெனோபாஸ் வந்துரும் அப்படின்ற மாதிரி. சோ இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், விட்டமின் டி சத்து குறைபாடை சரி செய்யறதன் மூலமாவே இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வை எட்ட முடியும். இப்போ ஹோமியோபதி மெடிசன்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுதுனாக்கா இந்த டிசீஸ் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ், இன்க்யூரபிள், சோ கால்டு இன்க்யூரபிள் டிசீசஸ்க்கு நிச்சயமா இண்டிவிஜுவலைஸ்டு ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கும். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல பார்த்திருக்கோம். அதே மாதிரி இந்த போன் டென்சிட்டியை சரி பண்றதுக்கு விட்டமின் டி, கால்சியம் சப்ளிமெண்ட்டை தாண்டி போன்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கும், போன்ஸ்ல இருக்கிற வீக்னஸை கரெக்ட் பண்றதுக்கும், போன்ஸ் சாஃப்ட் ஆகாம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் நிறைய ஹோமியோபதி மெடிசன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஆர்னிகா வந்து ப்ரூயிஸ்ட் போன்ஸுக்கு பெஸ்ட் மெடிசன். அதே மாதிரி கல்கேரியா கார்பானிக்கம்னு சொல்லுவோம். அது பாத்தீங்கன்னாக்கா ஒபிசிட்டி, அதே மாதிரி ரொம்ப அதாவது உடல் ரொம்ப பருமனா இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபேர் ஃபேட்டி ஃபிளாபி கண்டிஷன்ஸ்க்கு கல்கேரியா கார்ப் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் லிவர் டிசீசஸ் இருக்கிறவங்களுக்கு, நெக்ஸ்ட் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்கும் கல்கேரியா கார்ப் நிச்சயமா ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்குற மாதிரியான மெடிசனா இருக்கும். அடுத்தது கல்கேரியா ஃப்ளோர் பாத்தீங்கன்னா இந்த போன் டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். கல்கேரியா பாஸ்போரிக்கம்ங்கிற மெடிசன் ஒரு சப்ளிமெண்டாவும் இருக்கும், மசில் ஃபெட்டிக்னஸையும் சரி பண்ணும், போன்ஸையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணும். சிம்ஃபைட்டம் அஃபிசினேல் அப்படிங்கிற மெடிசன், இந்த மெடிசன் பாத்தீங்கன்னாக்கா உடஞ்சு போன எலும்பையும் ஒட்ட வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ராக்சர் ஆன போன்ஸுக்கு நம்ம சீக்கிரமா இதை சேர்க்கணும் அப்படின்னாக்கா சிம்ஃபைட்டம் இன்டர்னலா கொடுக்கும்போது கேலஸ் ஃபார்மேஷன் ரொம்ப ஸ்பீடா நடந்து எலும்பு உறுதியாகவும் வலுவானதாகவும் உடஞ்சு போன எலும்பு ஒட்டிக்கவும் வைக்கும். அடுத்தது ரூட்டா கிராவியோலன்ஸ் அப்படிங்கிற மெடிசன் போன்ஸ் அண்ட் கார்டிலேஜஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்குற மெடிசன். அதே மாதிரி பிட்யூட்டரின் கொடுக்கும்பொழுது கிரானிக் நெஃப்ரைட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அண்டர் டெவலப்மெண்ட் ஆஃப் த செக்ஷுவல் ஆர்கன்ஸ், ஐ மீன் ஹைப்போகனாடிசம், இதெல்லாமும் பிட்யூட்டரின் கரெக்ட் பண்ணும். தைராய்டினம் அப்படிங்கிற மெடிசன் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரிக்கெட்ஸ், ஆஸ்டியோமலேஷியா, அன்டிசெண்டட் டெஸ்டிஸ், அதாவது டெஸ்டிக்கல் டெவலப்மெண்ட் ரொம்ப புவரா இருக்கவங்களுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சைலீஷியா இஸ் த பெஸ்ட் மெடிசன் ஃபார் மால் அப்சார்ப்ஷன். உடம்புல என்னதான் சத்து நம்மளுக்கு கிரகிக்காம போனாலும் சைலீஷியா கொடுக்கும்போது இந்த மால் அப்சார்ப்ஷன் கரெக்ட் ஆகி நமக்கு உடம்புல நியூட்ரியன்ஸும் கால்சியம், டி இதெல்லாமே அப்சார்ப் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் மெர்க்சால், பாஸ்பரஸ், இந்த மாதிரி நிறைய ஹோமியோபதி மெடிசன்ஸ் இருக்கு. அவங்க ஒரு தனி நபருக்கான மெடிசன் அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்கிறத பார்த்து சரியான மெடிசன்ஸை தகுந்த மருத்துவ ஆலோசனையின்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டி டெஃபிஷியன்சியை முற்றிலும் களைய முடியும். இந்த டி நம்ம உடம்புல எப்பவுமே கரெக்டான லெவல்ல மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஆப்டிமல் ஃபெர்டிலிட்டி ரேட்டுக்கு மோர் தென் 30 நானோகிராம் பெர் எம்எல் விட்டமின் டி தேவை. இதை விட கம்மியா இருக்கு, நீங்க டெஸ்ட் பண்ணும்போது விட்டமின் டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா நிச்சயமா தகுந்த மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கோங்க. அது எதனாலன்னு முதல்ல பாருங்க. டயட்டரி சோர்ஸ்னாலயா, சன் எக்ஸ்போஷர் இன்அடிக்வேட்டா இருக்கிறதுனாலயா, இல்ல ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸா? இந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷன்ஸா இருந்தா கண்டிப்பா ஹோமியோபதி மருந்துகள் இதுக்கு பர்மனன்ட் கியூர் கொடுக்கும். தகுந்த மருத்துவ ஆலோசனையை நாடி நீங்க பலனடையுமாறு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். Stay tuned with us. Thank you.